நான் இன்னைக்கு சார்ட்டிங் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் சார்ட்டிங் ப்ராப்ளம்ஸ் லீட் கோடில் ட்ரை பண்ண போகிறேன். எல்லா ஈஸி கொஷினும் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணுறேன். அனகிராம் இருக்குது, ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, வேலிட் அனகிராம்னா என்னென்னா, given two strings s and t, return true if t is an anagram of s and false otherwise. இப்போ அனகிராம்னா என்னென்னா, ஓகே ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, ஜம்பிள்டாக இருக்கும். இஃப் ரிட்டர்ன் ட்ரூ இஃப் டி இஸ் அன் அனகிராம் ஆஃப் எஸ். ஸோ இந்த டீயை கபீம் குபம் போட்டு பார்த்தோம்னா எஸ் வந்துடணும். வந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எனக்கு இது எப்படி ஸ்டார்டிங்கில் வருதுன்னு எனக்கு தெரில. என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிவிட்டு கீ வந்துட்டு கேரக்டர் வேல்யூ வந்துட்டு அதனோட ஃப்ரீக்வன்சி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது அதே மாதிரி எஸ்ஸுக்கு ஒரு ஹேஷ் மேப், டீக்கு ஒரு ஹேஷ் மேப், 2 ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிட்டு 2 ஹேஷ் மேப்பும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதை ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டு, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணலாம். இது ஒரு ஐடியா. ஆனால் இது எப்படி ஸ்டார்டிங்கில் வரும்னு தான் எனக்கு தெரில. செக் பண்ணி பார்ப்போமா. ஹவு டு சார்ட் ஸ்ட்ரிங் இன் ஜாவா. அரேஸ் டாட் சார்ட்டா எப்பட்றா? கேரக்டர் அரேவாக மாற்றி அதுக்கப்புறம் அரேஸ் டாட் சார்ட். மொக்க லாஜிக்காக இருக்குது. ஆனால் அதுக்கு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டா வேலையை முடிஞ்சுது. கேரக்டர் அரேவாக மாற்றுறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அதே சைஸில். 2 கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணோம். இப்போ 2 இது க்ரியேட் ஆகுமா, எம்னு வச்சுக்கிட்டோம்னா சேம் இது ஹேஷ் மேப்போட லாஜிக்கு. ஸோ ஸ்டார்டிங்குங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல சார்ட்டிங் லாஜிக் தான் யூஸ் பண்ணுவேன்ட்டு கிடையாது. விட்டு கொடுத்தா கட்டுப்படமானாண்டா இந்த வெட்டுப்புலி அப்படிங்கிற மாதிரி. கேரக்டர் கமா இன்டீஜர் நியூ ஹேஷ் மேப் ஆஃப் ஹேஷ் மேப் 1. அதே மாதிரி இதை கமாண்ட் சி போட்டு கமாண்ட் வி, இது ஹேஷ் மேப் 2. இப்போ 2 ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிட்டோம்னா, ஃபார் இன்ட் i equal to 0, i less than s down length i plus plus if hm1 dot contains key of s dot caret I na. ஓ காட், ஒரு தப்பு பண்ணிட்டேன். இவனுக்கு வந்துட்டு ரிட்டன் ட்ரூ இஃப் டி இஸ் அன் அனகிராம் ஆஃப் எஸ். அதாவது நான் டீயில் வந்துட்டு ஒரு 10 கேரக்டர் இருக்கலாம், எஸ்ஸில் வந்துட்டு ஒரு 5 கேரக்டர் இருக்குன்னா, நான் இந்த 10 கேரக்டரை வச்சு இந்த 5 கேரக்டரை கொண்டு வந்துட்டேன்னா, அதாவது 2A 2C இருக்குது ஏல எஸ்ஸில். ஆனால் அதுலேயே டீயில் 5A 5C இருக்குன்னா, நான் அந்த 5A 5Cயை வச்சு நான் இங்கே இருக்கிற இதை கொண்டு வர முடியும் இல்லையா. எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கணும். ஸோ இது கண்டெய்ன்ஸு ரீப்ளேஸ் அந்த லாஜிக் வச்சு யூஸ் பண்ணலாம். கரெக்டு. இதுக்கும் ஆடா சரி பரவாயில்ல. ஓகே, இப்போது அதே இது ஓகே str டாட் ரீப்ளேஸ். ஆனால் இது ஒவ்வொரு டைமும் ஸ்ட்ரிங் பில்டர் க்ரியேட் பண்ணுவோம்ல, ஸ்ட்ரிங்கு க்ரியேட் ஆகும். ஸோ இது எக்ஸ்ட்ரா மெமரி. பட் என்ன பண்ணலாம், நான் இதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் பில்டரில் போட்டு வச்சுக்கலாம். எஸ் நியூ கேர்
can I apply not replace with string doesn't create a new copy manipulation. Yes or no? Yes, great question. Here you can use but here's the caveat. என்னடா சொல்கிறீங்க? இன்ஸ்டட் ஸ்ட்ரிங் பில்டர் ஹேஸ் replace str not replace sp dot index sp dot replace index comma index multiple iterative using index of word அது வந்துட்டு இண்டெக்ஸு அந்த இண்டெக்ஸ் நம்ம அது என்னன்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் வேர்ல்டு டாட் லென்த் checks. If you want to remove checks not able to minus 1 sb dot oh delete caret I specific areas and you don't know index, you can use index of okay dot index of index of the first occurrence only. சூப்பர்ப்பா. இப்போ என்ன பண்ணணும்னா string ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் பில்டர் அண்டில் எதனால யூஸ் பண்ணலாம். நான் ஏன் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் பில்டர் வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபரோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னா இது வந்துட்டு த்ரெட் சேஃப் கிடையாது. ஸோ கான்கரன்சி இதெல்லாம் மெயின்டைன் ஆகாது. ஸோ இது ஸ்ட்ரிங் பஃபரை விட ஸ்ட்ரிங் பில்டர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங் பில்டரில் டீ போட்டாச்சா. ஸோ டீ போடல காஃபியும் போடல. ஓகே இப்போ வந்துட்டு ஃபார் int I equal to 0 I less than s dot length I plus plus if எனக்கு இன்னொரு கேள்வி. What if then char is not present in s when what in to minus 1 s may dot index of s not
ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பட்சத்தில் அது இருக்குமா? இது control x and tiny x equal to f tiny x வந்துட்டு greater than or equal to 0 இருந்தால் இண்டெக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் than 0 இருந்துச்சுன்னா நம்ம அந்த கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் எஸ்பி டாட் கேரட் ஐடிஎக்ஸ் ஃபால்ஸ். ஓகே, ஒரு சிம்பிளான ஈஸி கொஸ்டினுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அதுவும் நான் எவ்வளோ நேரம் ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை பற்றி. என்னது இது? இண்டெக்ஸ் ஈக்குவல் டு எஸ்பி டாட் இண்டெக்ஸ் கேர் cannot be converted to string-ஆ? சப்மிட்டடா? நோ, ராங். அது எக்ஸ்பெக்டட் ஃபால்ஸ். டி தானே எஸ்ஸில் இருக்கணும். இப்போ எஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் டீயில் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா ஓகே. ஓ, டீயில் இருக்கிறதெல்லாம் எஸ்ஸில் இருக்கான்னு செக் பண்ணணுமா? அப்போ அதே உல்ட்டா பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இது எஸ்ஸுக்கு பதிலாக டி டாட்டில் ஒரு டீக்கு பதிலாக எஸ். இது ஸோ ரிட்டன் ட்ரூ இஃப் டி இஸ் அன் அனகிராம் ஆஃப் எஸ். அப்போ டீயை எஸ் இது பண்ணால் அப்படியே எஸ்ஸாக வரணும். அப்போ நான் கரெக்டு. ஏன் ரேட் கார் ஃபால்ஸ் தானே வரணும்? ஏன் அவுட்புட் ட்ரூன்னு வருது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கார் டி டாட் லென்த் இதுதான் டீயா? சி வந்துட்டு இதில் இருக்கான்னு பார்ப்பேன். இண்டெக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 பார்ப்பேன். இல்லையா? இல்லைன்னு உடனே நான் என்ன பண்ணுவேன்? ரிட்டன் ஃபால்ஸ். ஏன் இந்த இது ஃபால்ஸ் ரிட்டன் ஆகலை? எனக்கு என்னமோ அந்த ஸ்ட்ரிங்காக ஆட் பண்ணுற இடத்துல தான் எரர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் வந்துட்டு என்னது? ரேட்டு காரு. ஓகே, டி வந்துட்டு காரு. எஸ் கொஸ்டினும் கொடுத்துருவோம். பாய். சொன்னானா? இங்கே தான் இஷ்யூ இருக்குது. சொல்லி என்ன பிரயோஜனம்? டீலர் பண்ண தெரியலையே. ஒரு ஈஸி கொஸ்டினை சால்வ் பண்ண முடியல. editing you are accidentally using character yes. ஓ, நான் இந்த இடத்துல நான் மாற்றாம விட்டுட்டேன். மை பேட். நான் எஸ்டி மாற்றினேன் இல்லையா? ஆனால் எஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே ஒரு எஸ் இருக்குது. அதை நான் பார்க்காம டி அப்படியே கொடுத்துட்டேன். தப்பு இல்லை. டீபக்கிங் ஒன்றும் சிறப்பாக வரல. அப்போது ஏபிஇயை ஏ வந்துட்டு பைத்தியக்கார பசங்களாட்டு இருக்கீங்க. ஏ வந்துட்டு ஏபியில் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு கேரக்டர் மட்டும் தான் எனக்கு இருக்குது. ரிட்டர்ன் பண்ணிட்டேன்.
டி ஈக்குவல் டு ஏ. Both rings have same characters with the same frequencies. ஓ சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கணுமா? அண்ட் சேம் லென்த்தா? ஓ நான் கூட சேம் லென்த் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன். எனக்கு தான் அனகிராம்னா என்னன்னு தெரில, தப்பு பண்ணிட்டேன். அப்படின்னா நான் இங்கே இருக்கணும் நினைக்கலாம். எஃப் எனக்கு அனகிராம் அர்த்தம் தெரியாமல் இவ்வளோ நேரம் எழுதிட்டுருக்கேன் நான். தவறு தானே ஐயா. beats only 5.49%. கேட்போம். ஓகே, இதில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், கடைசியில் 0வாக இருக்கணும். அதானே? அதே தான். இதுவும் நல்லா இருக்கும் மேன். சிம்பிளாக முடிச்சிட்டானுங்க. போது இன்னைக்கு இவ்வளோ.